ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் செலஸ்டின். இன்றைக்கான கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹம்ஸ் பேஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹம்ஸ் சரியாக வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் பென்சில் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு கீழே சின்ன சின்ன டாட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த லைனும் அந்த டாட்டும் டச் ஆகிற மாதிரி நீங்கள் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஸோ லைன் இப்போ நான் மெஹந்தியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மெஹந்தியில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நீங்கள் பென்சிலில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த ஹம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈவனாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல. ஈவனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அடுத்த மெஹந்தியில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினான ரெக்கார்ட் நோட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் ஒரு லைன் போட்டு கீழே குட்டி குட்டி டாட் வச்சு அந்த டாட்டுக்கும் லைனுக்கும் அந்த கேப்பில் நீங்கள் ஹம் போட்டுக்கோங்க. ஸோ செகண்ட் என்னென்னா ஒரு லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு கீழே நேராக ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஸ்கேலை வச்சுட்டு அந்த லைனும் அந்த ஸ்கேலும் டச் ஆகும். நம்ம டாட் வச்சு நம்ம ஹம் போட்டோம். இதில் ஸ்கேல் வச்சு நம்ம ஹம் போட போகிறோம். ஸோ அந்த ஸ்கேலும் லைனும் டச் ஆகும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியும் ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கிளாஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நம்ம குரூப்லேயும் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மெத்தட் நம்ம பார்த்தோம். டாட் வச்சு போடுறது, இது ஸ்கேல் வச்சு போடுறது. இப்போ மூணாவதாக ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 ஹம்ப் நீங்கள் போட்டிருக்கீங்க பாருங்கள். அந்த ஹம்பை பார்த்துக்கிட்டே நீங்கள் லைன் போடுங்க. அப்படியே நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிரும். ஸோ இது இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏன்னா நம்ம போட்டிருக்க டிசைனை பார்த்துட்டே போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை அந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டுருவோம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஹம் பேஸ் பண்ணி இருக்கிற டிசைன்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஹம்ஸ் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி பேசிக் எலமெண்ட்ஸ்லேயே பார்த்தாச்சு. இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக ஹம்ஸ் எம் ஷேப் ஹம்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டபிள்யூ ஷேப் யூஸ் பண்ணுவோம். இந்த எம் ஷேப் ஹம்ப் எப்படின்னா நம்ம ஒரு லைன் போட்டு அந்த லைனுக்கு மேலே நம்ம போடுற டிசைன் எம் ஷேப் ஹம்ப்பாக இருக்கும். அதே இது லைனுக்கு கீழே நம்ம போட்டோம்னா அது டபிள்யூ ஷேப் ஹம்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டுட்டு அதை சுற்றிலும் ஹம்ப்பு கொடுக்க போகிறோம். இது எம் ஹம்ப்பு. ஆனால் என்னென்னா ஷார்ட் ஹம்ப் இல்லாமல் லாங் ஹம்ப். ஏன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். லாங் ஹம்ப்பு, ஷார்ட் ஹம்ப்பு, பிக்கு, இன்வெர்ஸு, கம்பைன் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது கொஞ்சம் லாங் ஹம்ப் தான் போட்டிருப்போம். சர்க்கிள் ப்ளஸ் ஹம்ப்பு இதுதான் ஃபஸ்ட் டிசைன். செகண்ட் டிசைன் பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஹம்ப்பு கொடுக்கணும். ஸோ இதில் போடுற டிசைன்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். எதுக்காக ஒவ்வொரு டிசைன் நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹம்ப்பு ப்ராக்டிஸ் ஆகணுன்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு டிசைனுக்கு நம்ம ஹம்ப் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி நான் போட்டு காட்டியிருப்பேன். அதனால் நீங்களும் இதே மாதிரி போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ட் டிசைன் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. இதே சேம் தான். ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அந்த ட்ரையாங்கிளை சுற்றிலும் நம்ம ஹம்ப் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ நான் எல்லாமே கொஞ்சம் லாங் ஹம்ப்பாக கொடுத்துருக்கேன். அது சின்னதாக கொடுத்துருக்கேன். நீங்கள் லாங் ஹம்ப்பும் கொடுத்துக்கலாம், ஷார்ட் ஹம்ப்பும் கொடுத்துக்கலாம். இல்லை பிக் ஹம்ப்பு இதுக்கு செட் ஆகாது, நீங்கள் லாங் அண்ட் ஷார்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் லாங் யூஸ் பண்ணேன். இப்போ அந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் ஹம்ப் தான் யூஸ் பண்ணியிருப்பேன்.
ஸோ ஃபோர்த்து டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லோட்டஸ்க்கெலாம் வந்து சென்டரில் நம்ம அந்த ஃப்ளவர் ட்ரா பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் நீங்கள் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது எல்லாம் நிறைய டிசைன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் ஒவ்வொரு டிசைனும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பாருங்கள். இப்போ நான் போடுற டிசைன் மட்டும் இல்லை, நீங்களும் வந்து ஓனாக ஏதாவது டிசைன் போட்டு அந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் ஹம்ப் கொடுத்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நம்ம கமா போடுவோம்ல, கமா ஷேப்பில் தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஹம்ப் கொடுக்கணும். ஸோ சிக்ஸ்த்து டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங்காக ஒரு கர்வ் கொடுத்து ஒரு ஸ்பைரல் கொடுக்கணும். ஸோ இது ஸ்பைரல் தான், ஆனால் நம்ம ஸ்பைரல் எப்படி போடுவோம், சின்ன ஷார்ட்டாக நம்ம போடுவோம். அப்படி இல்லாமல் 6 மாதிரி கொண்டு வந்து அங்கே வந்து நீங்கள் ஸ்பைரல் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதை சுற்றிலும் வந்து ஹம்ப் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிசைன் வந்து நம்ம மேங்கோ டிசைன் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக மேங்கோ டிசைனில் வந்து நார்மல் சிம்பிளான டிசைன் தான் இது. ஏன்னா மேங்கோ டிசைனுக்கு நான் தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எப்படி நம்ம போடணும்னு சொல்லி அதிலே நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இது ஹம்ப் யூஸ் பண்ணுறனால சும்மா ஒரு சிம்பிள் டிசைன் மட்டும் நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஸ்பைரல் மாதிரி நீங்கள் கொண்டு வந்து அதை நல்லா கீழே இழுத்துட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு கர்வ் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேங்கோ டிசைன் வந்துடும். ஸோ அதை சுற்றிலும் வந்து ஒரு ஹம்ப் கொடுத்துக்கோங்க. எயித்து டிசைனும் சேம் இதே மேங்கோ டிசைன் தான். என்னென்னா நம்ம வந்து ஆப்போசிட் போட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு போட்டிருக்க மேங்கோ 7th டிசைனும் 8th டிசைனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஆப்போசிட் டிசைனாக போட்டுக்கோ, ஆப்போசிட் சைடில் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு சுற்றிலும் நீங்கள் ஹம்ப்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்னுமே நமக்கு கிளாஸ் ஃப்ரீயாக இல்லை அமௌண்ட் நாங்கள் பே பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. நான் ஆல்ரெடி வந்து இந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இல்லை. கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 to 250 அதுக்குள்ளே தான் அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கிளாஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இல்லை நான் கிளாஸ் எடுக்கிறனால எனக்கோ எந்த ஃபீஸும் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. அதுவும் அந்த சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நான் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்கிறேன் அது மட்டும் போதும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டுன்றது வந்து அது உங்களோட ஓன் சாய்ஸ் தான். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லையா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிளாஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஒரு ஹார்ட் ஷேப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹார்ட் கொடுத்துக்கோங்க. ஹார்ட் கொடுத்து அதை சுற்றிலும் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கிளாஸ். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஹம்ப் யூஸ் பண்ணி ஒரு சில டிசைன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன்.
ஸோ இந்த ஹோம்ஒர்க் எதுக்காக அப்படின்னா இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹம்ப் தான் பார்த்துருக்கோம். இந்த ஹம்ப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓனாக ஒரு 2 டிசைன் ஒரு 3 டிசைன் வந்து இப்போ நான் 10 டிசைன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 12 டிசைன் இல்லைன்னா 13 டிசைன் நீங்கள் வந்து எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நான் 10 டிசைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எல்லாருமே சேர்த்து ஒரு 3 டிசைன் வந்து நீங்கள் ஓனாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு 3 டிசைன் ஓனாக க்ரியேட் பண்ணி மொத்தம் 13 டிசைனாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.